மதுவிலக்குங்கிற ஒரு கருத்து வந்து நேற்று அழுத்தமா மறுபடியும் பேசப்பட்டுச்சு. தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு என்பது இம்பாசிபிளுங்கண்ணா. லாஜிக்கலா பேசினீங்கன்னா இம்பாசிபிள். ஆனா பூரண மதுவிலக்கு எப்ப சாத்தியம்னா கள்ளுக்கடைகள் திறக்கப்படும் பொழுது. அதை நீங்க மதுவா பார்க்கலாம், சில பேர் மது இல்லாம பார்க்கலாம். ஒரு ஃபேஸ்ட் வைஸ் எராடிகேஷன் ஆஃப் IMFL. இப்ப மதுங்கிறது என்னங்கன்னா, ஒரு பக்கம் மேட் ஃபாரின் லிக்கர், ஒரு டிஸ்டிலரியில நான் ஒரு விஷயத்தை காய்ச்சி நல்லா டிஸ்டில் பண்ணி அதை கொடுக்குறோம். இன்னொரு பக்கம் அதை டிஸ்டில் பண்ணாம அறகுறையா காய்ச்சறத கள்ளச்சாராயங்கிறோம், அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இண்டஸ்ட்ரியல் லிக்கர், மெத்தனால் வந்துச்சுன்னா அதை கள்ளச்சாராயங்கிறோம். இன்னொரு பக்கம் கல் இருக்கு, அதை வந்து எல்லோருமே ரொம்ப ஆக்ரோஷமா சொல்றது இது எந்த விதத்திலும் கூட அது ஆல்கஹால் இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் நாம ஆல்கஹாலுங்கிறோம். ஸோ தமிழகத்தை பொறுத்தவரை இது போன்ற ஒரு மாநிலத்தில் கள்ளுக்கடைகளை கொண்டு வருவதற்கான நேரம் இது. ஒன்று, நேரடியாக இயற்கையிலிருந்து வரக்கூடியது எல்லாம் பாருங்கண்ணா, மெத்தனால் பியூர் கெமிக்கல். கள்ளச்சாராயம் யாருமே அந்த காலத்து மாதிரி பட்டை கட்டியெல்லாம் போட்டுலாம் காய்ச்சறது இல்லை, பாதி கெமிக்கல். IMFL 100% கெமிக்கல். இதெல்லாம் போய் உங்க குடலெல்லாம் பண்றதுக்கு இது ஒரு நார்த் கொரியாவோ வேற ஒரு டிக்டேட்டர் நாடோ இல்லைங்கன்னா ஒரு ஜனநாயக நாடு. சில பேர் குடிக்கணும்னு நினைப்பாங்க, அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுங்க, கள்ளுக்கடைகளை திறந்து வைங்க. அதனால பூரண மதுவிலக்கு நீங்க முழுசா கொண்டு வந்தா அங்க பிரச்சனைகள் வரத்தான் செஞ்சிருக்கும். கிளாசிக் உதாரணம் பீகார். குஜராத் போன்ற ஒரு மாநிலங்கள் பாத்தீங்கன்னா லைசன்ஸ்டு மெக்கானிசத்துல இன்னும் லிக்கர் அவைலபிளா இருக்கு. 100% எராடிகேட்டட் ஸ்டேட்டா இருந்தாலும் அதுக்கு ஒரு தனி லைசன்ஸ் வச்சுக்கலாம், பாஸ் வச்சுக்கலாம், ஹோட்டல் அலோவ் பண்றாங்க. கேரளால ட்ரை பண்றாங்க, அங்கேயும் ஒரு மாடல்ல போயிட்டு இருக்கணும். அதனால தமிழகத்திற்கு கள்ளுக்கடையை திறந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டட் லைசன்ஸ் பிராக்டிஸை கொண்டு வரணும். தெருவுக்கு 5000 கடைகளை வைத்து அதன் மூலமாக ஊக்கப்படுத்துவது சரியில்லை என்பதுதான் நம்முடைய நோக்கம். அதனால் முதல்ல 1000 கடை அடைங்க, 2 வருஷம் கழிச்சு 1000 கடை அடைங்க, படிப்படியா கள்ளுக்கடைகளை திறந்து வாங்க. அரசு முன்னின்று அதை நடத்தாதீங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கையா இருக்குங்க. நாங்க வந்து கள்ளுக்கடையும் திறக்கக்கூடாதுன்னு சொல்லிங்கன்னா நிச்சயமா கள்ளுக்கடை வரணும். அதாவது 100% ஆல்கஹால் விடமாட்டோம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் சாத்தியம் கிடையாது. லிக்கருக்கு ஆல்டர்னேட்டிவா சாராயம்னு போய் இப்படி ஒரு பிரச்சனையா இருக்குன்னா, லிக்கருக்கு ஆல்டர்னேட்டிவா கல்லுன்னு போகும்போது அதுல ஏதாச்சும் இந்த மாத்திரம் இந்த மாதிரி பிரச்சனைகளும் வரக்கூடிய கரெக்டுங்கண்ணா. நீங்க கேட்கறது நான் இல்லைன்னு நான் மறுக்கவே இல்லைங்கண்ணா. ஏன்னா அது வந்து அன்கண்ட்ரோல். ஒரு இடத்துல வந்து ஒரு விவசாயி வந்து கல் இறக்குறாங்க, அங்க ஒரு கடை இருக்கு, அங்க போறாங்க. கண்டிப்பா அரசனுடைய இன்வால்மெண்ட் அதுல இருக்கத்தான் செய்யணும். அரசனுடைய இன்வால்மெண்ட் இல்லாம யார் வேணாலும் எங்க வேணாலும் போய் கல் குடிச்சுக்கங்க அப்படிங்கிறது சரியா வராதுங்கண்ணா. அரசு ஒரு பக்கம் இருக்கணும், விவசாயி ஒரு பக்கம் இருக்கணும். அரசு இன்டர்மீடியட்டா இணைக்கணும். ஏன்னா எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கெட்டு போன ஒரு கல்லை குடிச்சா கூட பிரச்சனை ஆரம்பிக்கும். அதனால அரசு இல்லாம கள்ளுக்கடைன்னு சொல்லலாம். அரசு இஸ் ரெகுலேட்டர். இன்னைக்கு எப்படி பிரைவேட் கர்நாடகா போனீங்கன்னா பிரைவேட்டா தான் எல்லாமே விற்கிறாங்கன்னா, ஆனா அரசு ரெகுலேட்டரா இருக்கு, அரசு கண்காணிக்குது. இப்ப தமிழகத்தில் அரசை எடுத்து நடத்துறாங்க. இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அதனால எங்களை பொறுத்தவரை கள்ளுக்கடைகள் கொண்டு வரணும். அரசு ஒரு ரெகுலேட்டரா இருந்து குவாலிட்டி அதெல்லாம் பார்த்து பண்ணட்டும். அதே நேரத்தில் அரசு அதுல இருந்து கொஞ்சம் ரெவன்யூ எடுத்துக்கிட்டோம். இப்ப அரசு அந்த ஒரு ஆர்பிட்டரா இருந்து அதை சரி பண்றாங்க, அரசுக்கான ரெவன்யூ அதுல இருந்து வரட்டும் அப்படிங்கறத நாங்க சொல்றோங்க. அதிகாரிகள் மீது எவ்வளவு நடவடிக்கை எடுப்பீங்க? அது எங்க போய் முடியுங்கண்ணா? இன்னைக்கு முதலமைச்சர் அவங்க கையில தான் காவல்துறை இருக்கு. ஸோ எல்லா இடத்துலையும் நாம என்ன சொல்லுவோம், ஹோம் மினிஸ்டர் ரிசைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம். இங்க தமிழ்நாட்டில் நீங்க என்ன சொல்லுவீங்க? ஒரு பக்கம் ப்ரொஹிபிஷன் மினிஸ்டர் இருக்காங்க, பாதி வேலை அவருடையது. இன்னொரு பக்கம் பாதி வேலை காவல்துறை. இது 2 பேத்துக்குமே வேலை இதுல இருக்கு. இன்னொரு பக்கம் பாதி வேலை வந்து மக்களுடையது. எல்லாரும் சேர்ந்து அதை பண்ணணும். அதனால தமிழகத்தை பொறுத்தவரை விசித்திரமான ஒரு இதுல இருக்கும். முதலமைச்சரே டைரக்ட் கண்ட்ரோல் இருக்காங்க. ப்ரொஹிபிஷன் துறை தனியாக இருந்தாலும் கூட அங்க வர்ற போலீஸ் துறை ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கு. அதனால அதான் நம்ம சொன்னோம், முதலமைச்சரை பொறுத்தவரை சுய பரிசோதனை செய்ய வேண்டும், அதை வைத்து அவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். நன்றிங்கண்ணா. ஆனா இப்ப இந்தியாவை பொறுத்தவரை ஏற்கனவே நாம் சொல்லி இருந்தது போலங்கன்னா 2 முக்கியமான ஒரு போதை தளத்துக்கு நடுவில் நம்முடைய நாடு இருக்கு. கோல்டன் ட்ரையாங்கிள் ஒரு பக்கம், கோல்டன் கிரசன்ட் ஒரு பக்கம். ஈரான், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் மிக முக்கியமாக போதை உருவாக்கக்கூடிய நாடுகள், அதை கோல்டன் கிரசன்ட்ங்கிறோம். இந்த பக்கம் மியான்மர், லாவோஸ், கம்போடியா இவங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கோல்டன் ட்ரையாங்கிள்னு சொல்றாங்கன்னா, இந்த 2 நாடுகள்ல இருந்து வரக்கூடிய இன்ஃப்ளோ ட்ரக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். சிந்தட்டிக் ட்ரக்ஸ்ல இருந்து எல்லாமே இன்னைக்கு ஓபிஎம் எல்லாம் தாண்டி சிந்தட்டிக் ட்ரக்ஸுக்கு போயிட்டாங்க. அதுவும் குறிப்பாக நம்முடைய கடலோர மாநிலங்கள் எது இருக்கோ பெரிய வேலை. இப்ப குஜராத் பாத்தீங்கன்னா கடலோரத்தில் ஏகப்பட்ட சீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. குஜராத்துக்கு போர்ட் ஆஃப் என்ட்ரி ஈரான்ல இருந்து வருதுங்கண்ணா. ஈரான்ல இருந்து ஏகப்பட்டது உள்ள வருது. அதெல்லாம் அவங்க கடல்ல பிடிக்கணும். அதான் நீங்க சமீபத்தில் பாத்தீங்கன்னா நிறைய குஜராத்தை பிடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்தியா வந்து ஒரு அபாயகரமான சூழ்நிலை இருக்கு. காரணம், வேர்ல்டினுடைய யூத் பாப்புலேஷன் அதிகமா இங்க தான் இருக்கிறாங்க. யூத் தான் இன்னைக்கு வந்து ட்ரக்ஸை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. உலகத்தில் எங்கேயுமே இவ்வளவு யூத் பாப்புலேஷன் இல்ல. டார்க் நெட் நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா ஸ்வீடன்ல இருந்து உங்க வீட்டுக்கு வருது. கண்காணிப்பே இல்லாம வருது. டார்க் நெட் யாருமே அதை கண்காணிக்க முடியாது. வரும்போது வேற ஒரு பேர் பார்சல் வருது. கண்டெய்னர்ஸ் செக் பண்ணணும், உள்ளூர்ல செக் பண்ணணும். அதனால பெரிய வேலைங்கண்ணா. நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ ஒரு பக்கம் இருக்கிறாங்க, மாநில அரசு ஒரு பக்கம் இருக்கு.
இது எல்லோரும் சேர்ந்து தடுக்க வேண்டிய ஒரு வேலை. அதற்கு தான் குறிப்பாக நம்ம இதெல்லாம் பேசுறோங்கண்ணா. யோகா டே, இழுக்கக்கூடிய கிரியா, இழுக்கக்கூடிய மாண்புகள், செல்போன் அடிக்ஷன், சோசியல் மீடியா அடிக்ஷனை பத்தி இன்னைக்கு பேசுறதுக்கு பத்திரிகை நண்பர்கள் மூலமாக இதை ஒரு 4 பேர் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு சமூக அக்கறை வரும் என்பதுதான். நன்றி அண்ணா. நான் கோயம்புத்தூர்ல டிசிபின்னு சொல்லிட்டேன், பெங்களூர்ல டிசிபியா இருந்தனால